பேசும் தலைமை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில கலைத்துறையிலும் கல்வி உலகிலும் வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கிற ஒருத்தரை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். அவரை பற்றி ஒரு அழகான முன்னோட்டத்தோடு நம்ம பயணிக்கலாம். திரை உலகை கட்டியாண்ட பாரம்பரிய ஏவிஎம் குடும்பத்தைச் சேர்ந்த AVM K சண்முகம் அவர்கள் கலைத்துறை மட்டுமல்லாது கல்வி பணியிலும் முத்திரை பதித்துக் கொண்டிருக்கிறார். AVM குமரன் அவர்களின் மகனான சண்முகம் அவர்கள் வணிகவியல் பட்டம் பெற்றவர். கல்லூரியில் படிக்கும் போதே ஹாங்காங்கில் ஆடியோகிராஃபி படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்ததாக சொல்லும் AVM K சண்முகம் அந்த நிகழ்வுதான் தன்னை கலைத்துறைக்குள் அடியெடுத்து வைக்க காரணமாக அமைந்தது என குறிப்பிடுகின்றார். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் AVM மியூசிக் சர்வீஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கியதாக குறிப்பிடுகின்றார் AVM K சண்முகம். அதன் பின்பு AVM புரொடக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் பேனரின் கீழ் தனது தந்தையின் வழிகாட்டுதலோடு திரைப்பட தயாரிப்பில் இறங்கினார் AVM K சண்முகம். 1983 முதல் 1986 வரை 8 படங்களை தயாரித்ததாகவும் அதில் தெலுங்கு மெகாஸ்டார் சிரஞ்சீவியின் படமான புன்னமி நாகு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமைந்ததாகவும் மகிழ்ச்சி பொங்க குறிப்பிடுகின்றார். பிறகு திரைப்பட போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகளில் கவனத்தை திருப்பிய AVM K சண்முகம் ஒரு கட்டத்தில் கலைத்துறையிலிருந்து கொஞ்சம் விலகி கல்வித்துறைக்கு தனது கவனத்தை திருப்பினார். இந்த கல்வி உலகின் கலைமகன் 1995 ஆண்டு AVM ராஜேஸ்வரி பிரைமரி மற்றும் நர்சரி பள்ளியின் நிர்வாக பொறுப்பை ஏற்றார். தொலைநோக்கு பார்வையின் கீழ் தொடக்கப் பள்ளியை AVM மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தினார் AVM K சண்முகம். கல்வியோடு விளையாட்டிற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வரும் இந்த கல்வி உலகின் கலைமகன் கல்வியின் மீது தீராத தாகம் கொண்ட AVM K சண்முகம் அதன் பின்பு ஆவிச்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தொடங்கிய அனுபவங்களையும் கலைத்துறையின் பெருமைமிகு ஆஸ்கர் கமிட்டி உறுப்பினராக இருக்கும் நெகிழ்ச்சியான தருணங்களையும் மனம் திறந்து பேசுகின்றார். இன்றைய நம் பேசும் தலைமையில். என்ன நேயர்களே, முன்னோட்டத்திலேயே நீங்க பார்த்திருக்கலாம், புகழ்பெற்ற AVM புரொடக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெடோட ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டர் மற்றும் AVM ராஜேஸ்வரி எஜுகேஷனல் ட்ரஸ்டோட ஜெனரல் செக்ரட்டரி AVM சண்முகம் அவர்களைத்தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க இருக்கிறோம். கலைத்துறை கல்வி உலகம் ரெண்டையும் பற்றி பேசலாம். பாருங்கள் நேயர்களே. வணக்கம். வணக்கம். AVM அப்படின்றது ஒரு பெரிய சாம்ராஜ்யம். வெளியிலிருந்து நாங்கள் உங்களுடைய தாத்தாவாக இருக்கலாம், உங்கள் தந்தையாராக இருக்கலாம், பார்ப்பது என்பது ஒன்றாக இருக்கலாம். ஆனால் அந்த குடும்பத்திற்குள் இருந்து கொண்டு நீங்கள் உங்கள் தாத்தாவை எப்படி பார்த்தீங்க, அப்பாவை எப்படி பார்த்தீங்க? ஒரு ஃபேமிலி மாதிரி தான் பார்த்தோம். கிராண்ட்ஃபாதர் எல்லாருக்குமே தாத்தா தான். பீங் த ஓல்டஸ்ட் கிராண்ட்சன், ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிராண்ட்சன்ஸ், கூடவே இருந்து அவங்க எனக்கு ஞாபகம் இருக்க போகும்போது சின்னதுலேருந்தே அவங்க கூட தான் இருந்தோம். ஃபாதர் எல்லாம் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம். இங்கே ராஜேஸ்வரி தேட்டர் பக்கத்தில் வீட்டில் அங்கே தான் எல்லாருமே இருந்தோங்க. To me, grandfather, grandmother, I think being the first oldest of the grandson, they were very, very close to me and எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க எங்களை. My growing years with my father was 60s நான் பிறக்க போகும்போது he was the peak of his careers with films. நான் 10-11 வயசு வரைக்கும் ஃபாதர் ட்ராவல் பண்ணி தான் நான் பார்த்துட்ருப்பேன். ஹாலிடேஸ்க்கு எங்கேயாச்சும் நாங்கள் போவோம், இல்லை நான் ஷூட்டிங்கோட கம்பைன் பண்ணி போவோம், அந்த மாதிரி தான் போவோம். He was personally involved in the entire production of all the black and white films which are super hits. ஒரு கிராண்ட்ஃபாதரோட நான் எப்படி பார்த்தேன்னா, அவர் எங்களுக்கு AVMன்னு தெரியாது. AVMன்றது எங்களை யாரையும் வளர்க்கலை. AVMன்னு சொல்லி இன்னைக்கு இருக்க AVM அன்னைக்கு யாரும் எங்களை அப்படி யாரும் வளர்க்கல. We were brought up as middle income family. எங்களுக்கு அந்த சொகுசெல்லாம் எதுவுமே தெரியாது. ஒரு சாதாரணமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது, எல்லாருமே ஒரு நார்மல் லைஃப்பில் தான் நாங்கள்லாம் வளர்ந்தோம். ஃபேமிலி பேக்ரவுப்பை பற்றி எங்களுக்கு எதுவுமே அவங்க சொல்லி கொடுத்து வளர்க்கலை. இன்ஃபேக்ட் இன்னொன்று நீங்கள் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருப்பீங்க சொன்னார் போனோம்னா, என்னோட 11வது வயசுல தான் நான் ஃபர்ஸ்ட் படமே பார்த்தேன். அது வரைக்கும் படமே பார்த்தது கிடையாது. எங்க படம்லாம் ரிலீஸ் ஆகும் எல்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க, நான் வீட்டில் தான் இருப்போம். நாங்கள் படம் பார்த்தது கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்ச 2 ஆர்டிஸ்ட் பேர் MGR, சிவாஜி. இதை தவிர வேற யார் பேரும் சொல்லி கொடுத்து கூட எங்களை வளர்த்தது கிடையாது. என் படிப்புல கவனம் இருக்கணும்ன்றதுக்காக சினிமாவில் நாங்கள் வரணுன்ற இன்ட்ரெஸ்ட் எங்கள் கிராண்ட்ஃபாதருக்கு இல்லை போல இருக்கு, அவர் எங்கள் ஃபேமிலிலேயே யாருக்கும் இல்லை போல இருக்கு. ஸோ நாங்கள்லாம் பை டிஃபால்ட் தான் சினிமாக்குள்ளே வந்தோம். ஏன்னா இந்த ஸ்தாபனம் இருக்குன்றதுனால தான் உள்ளவர் வந்தவொடனே சினிமான்றதை வச்சு எங்களை வளர்க்கல. ராமு படம் ஃபர்ஸ்ட் பார்க்க போயிருந்தேன். தியேட்டர் இங்கே பின்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லை. அது அந்த தியேட்டரில் பார்க்க போகும்போது அது அழுத சீன் வந்துச்சு. நான் வெளியில் வந்துட்டேன். தென் அழுதுட்டு உட்காந்து தியேட்டரில் படம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு சாங்ஸ் கேட்போம் ஒழிய சினிமா பார்த்தது கிடையாது.
ஆக்சுவலாக உங்களுடைய பயணம் அப்படின்றது கலைத்துறை கல்வி உலகம் ஒரு வித்தியாசமான காம்பவுண்டே சொல்லலாம். தாத்தாவுக்கு கல்வி மீது பெரிய நாட்டம் அப்படின்னே சொல்லுவாங்க. பலரையுமே கல்வி சார்ந்து தான் கேட்பாங்க, நிறைய கொஸ்டின்ஸ்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு. 12-13 வயசு இருக்க போகும்போது ஹி லாஸ்ட் ஹிஸ் ஃபாதர். ஸோ ஹி வாஸ் அந்த பீரியடில் வந்து அவர் அந்த ஒரு சின்ன கடை இருந்துச்சு, ஏவிஎன் சன்ஸ் தான் அவங்களுக்கு இருந்த கடை, அவங்க ஃபாதர்கிட்டருந்து வந்த கடை. ஸோ அதை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அங்கே போய் கடையை பார்த்துக்கிறதுனால படிப்பை விடணுன்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அதுலேருந்து வெளியில் வந்து சரஸ்வதி ஸ்டோர்ஸ்ன்றதை ஒன்று மெட்ராஸ்க்கு வந்து அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொன்றா வந்துச்சு மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம். 1932 மெட்ராஸ் வந்திருக்காங்க. ஹி வாஸ் பார்ன் இன் 1907. ஸோ அந்த 20-24 இயர்ஸில் ஹி ஹஸ் கம் ஹியர். அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் he had no opportunity to study. அவங்க கற்றுக்கிட்ட இங்கிலீஷ் வந்து டெய்லி ஹிந்துவை வந்து எடிட்டோரியல் இருக்கும், ஹிந்துவில் வந்து இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அவங்க அது பண்ணாங்க. இங்கே இருக்க ஜென்ரல் மேனேஜர் ஜிஐ ரங்கநாதன் இருந்தார், அவரும் அதுதான் பண்ணி ஆகணும். எங்கள் ஃபாதரும் டெய்லி இங்கிலீஷில் எழுதணும், ஹேண்ட் ரைட்டிங் செக் பண்ணுவாங்க நல்லா இருக்காது. ஸோ எங்கள் ஃபாதரோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அவங்க கற்றுக்கிட்டது இங்கிலீஷ் எல்லாமே ஹிந்துவோட எடிட்டோரியல் படிச்சு. ஸோ அவங்களுக்கு என்னென்னா எல்லாரும் அந்த எஜுகேஷன்னால தான் மிஸ் பண்ணது எல்லாருக்கும் வரணும், அவங்க படித்து முன்னேறி லைஃப்பில் முன்னுக்கு வரணும், தனக்கு கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எனி சைல்டு யூஸ் டு மீட் ஒரு ஸ்கூல் முடிக்கிற ஸ்டேஜ் இருக்க போகிறேன், நீ என்ன பண்ண போகிறன்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அதை கேட்டுட்டு நீ எப்படி படி, உனக்கு எங்கேயாச்சும் போகணுன்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன். தட் இஸ் மை கிராண்ட் ஃபாதர்ஸ் அவுட்லுக் டுவர்ட்ஸ் ஒருத்தரோட பேக்ரவுண்ட். தெரிஞ்சோ தெரியாமலும் என்ன லைஃப் எப்படி சொல்கிற டெஸ்டினின்றாங்கல்ல, அதை கொண்டு போய் என்ன எஜுகேஷனில் விட்டுச்சு. அப்பா பற்றி பேசுகிறப்ப ஒரு சினிமா துறைக்குள் ஒரு பெரிய ஜாம்பவான், நிச்சயமாக எல்லா துறை சார்ந்த நுண்ணறிவும் நுணுக்கமும் அனுபவமும் கொண்டவர். அன்னைக்கு நம்ம அப்படி ஃபீல் பண்ணியிருப்போமா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த சினிமா உலகத்திற்குள் நீங்கள் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நம்ம அப்படி திரும்பி பார்க்குற போது அப்பாவை எவ்வளோ பெரிய அந்த சினிமா ஆளுமையை அப்படி பார்க்குறேன். இது ஃபேபுலஸ் டெக்னீஷியன். அவங்க இங்கே ஸ்டூடியோவில் ஃபாதர் ஃபர்ஸ்ட் வர போகும்போது ஐ திங்க் ஹி வென்ட் டு தி சவுண்ட் டிபார்ட்மெண்ட். முகுல் போஸ்னா இப்போ ரெக்கார்டிஸ்ட் கிராண்ட் ஃபாதர் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இப்போ இதில் பாம்பேலேருந்து ஆர்ஆர் தியேட்டரில். ஸோ ஃபஸ்ட்டு சவுண்டில் தான் நாங்கள் சம்பத்தும் ஃபாதரும் ஒன்றா தான் அந்த பீரியடில் என்ட்ரு ஆகிருக்காங்க. ஸோ அங்கே சவுண்ட் டிபார்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாதர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக மூவ் பண்ணிட்டு போனாங்க. நெக்ஸ்ட்டு டைரக்டர் கே சங்கர்கிட்ட அசிஸ்டண்ட்டை போய் சேர்ந்தாங்க இன் எடிட்டிங். டைரக்டர் கே சங்கர் வாஸ் அ விசர்ட். அவர் வந்து கிராண்ட் ஃபாதரோட கூட இருந்து புக் கைலாஷ் இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் காம்பவுண்டில் பண்ணியிருக்காரு. என்டி ராமராவ், நாகேஸ்வர் ராவ் 2 பேரும் ஆக்ட் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்காரு. அது வந்து பண்ணது இவர் தான், கே சங்கர். பின்னாடி எம்ஜிஆரோட போய் பெரிய பெரிய படங்கள்லாம் அவர் எடுத்தார். ஃபாதர் வந்து அவரை தான் குருன்னு கூப்பிடுவாங்க. ஸோ டைரக்டர் கே சங்கர்கிட்ட போய் அங்கே எடிட்டிங் ரூமில் ஹி வாஸ் ஒன் ஆஃப் த எடிட்டர்ஸ், அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஓவர் பீரியட் ஆஃப் டைம். அங்கே கோபு, விட்டல், இவங்க எல்லாம் கிராண்ட் ஃபாதரோட எடிட்டர்ஸ், அவங்க எல்லாம் கூட இருந்திருக்காங்க. ஸோ அந்த பீரியடில் ஹி வாஸ் ஒர்க்கிங். லேட்டர் ஆன் ஹீ கேம் இன் டு த ஃபோல்ட் ஆஃப் ஜாவர் சீதாராமன் கூட ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவர் எப்படின்னா ஒரு கதை எப்படி அம்சம் எப்படி நீங்கள் டீல் பண்ணுறது, ஒரு டேபிளுக்கு 4 இடத்துல 4 கால் இருந்தால் தான் நேராக நிற்கணும்னா அது மாதிரி ஒரு கதைக்கு எங்கெங்கே பிவிட்டல் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபாதரோட டிஸ்கஸ் பண்ணி எஜுகேட்டட் ஃபாதர் இன் ஸ்கிரிப்ட் ஏரியாஸ். அடுத்தது ஹி ஹஸ் கான் அண்ட் ஒர்க்ட் அண்டர் கிருஷ்ணன் பஞ்சு. ஃபார் செவரல் இயர்ஸ் ஃபாதர் வாஸ் வித் டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு இன் டைரக்ஷன். அண்ட் அதில் பஞ்சு சார் வந்து ஃபாதருக்கு ரொம்ப க்ளோஸ். நான் வளர்கிற பீரியடில் பஞ்சு சாரை வந்து பஞ்சு தாத்தான் தான் கூப்பிடுவோம். என்னோட 10th year வரைக்கும் or 11th year வரைக்கும் my travel was seeing my father working with these people. Mostly it was with director Krishnan Panju. ஒரு படத்தை வந்து கதை டேபிளில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அது ஒழுங்காக எடுத்திருக்காங்களா இல்லையான்றது எடிட்டிங் டேபிளில் உட்காந்து I have sat with them for முரட்டக்காலை, ஃபார் சகலகலாவலவன், ஃபார் புன்னமி நாகுன்னு ஒரு படம் பண்ணோம். லென்த்தியாக வரும், 3 மணி நேரம் வரும். அவங்களோட கணக்கு என்னன்னா 1 hour and 5 minutes பிஃபோர் இன்டர்வல், 1 hour and 10 minutes ஆஃப்டர் இன்டர்வல். ஏன்னா அவங்களோட கணக்கு என்னன்னா, நீ வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்பி வரீங்க, வந்து நீங்கள் வெயிட் பண்ணி படம் பார்க்குறீங்க, உங்கள் பிளாடர்னு ஒன்று இருக்கு, அது ஃபுல்லாக பானா நீங்கள் பார்ப்பீங்க. சில படத்தில் இன்டர்வல் வரதுக்கு முன்னாடி எல்லாம் தெரிச்சு நிற்பாங்க டாய்லெட் போகிறதுக்கு. ஸோ இதை கால்குலேட் பண்ணால் 1 hour தான் கரெக்டாக இருக்கணும் படம். 1 to 5 minutes, 1 hour and 5 minutes. செகண்ட் ஹாஃபில் ஓகே நீங்கள் முடிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா. படம் ஆரம்பிச்சா முடிஞ்சிடும், அந்த அளவு ஃபாஸ்ட்டாக போகணும், அந்த அளவு யூஸ் ஒரு ஃப்ரேம் எக்ஸ்ட்ரா இருக்காது படத்தில். உங்களுடைய கனவு என்ன? இளமை காலங்களில் தாத்தாவோ அப்பாவோ நீங்கள் என்ன ஆகணும், என்ன அது மாதிரிலாம் ஏதாவது? சார் எனக்கு கனவு கிடையாது சார். நான் டிஃபால்ட்டில் தான் நான் போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு டேட்டில் கனவு நிறையலாம் பேசுகிறாங்க. என்னோட பீரியடில் வந்து அடுத்த கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு போனால் பெரிய விஷயம். ஐ வாஸ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். காலேஜ் வேறு விஷயம், ஸ்கூல் ஐ வாஸ் நாட் அ கிரேட் ஸ்டூடெண்ட். ஸ்கூலை முடிச்சுட்டு வெளில போனால் பெரிய விஷயம்ன்ற படிக்க இருக்கிறதுனால அதை முடிச்சா போதுன்ற அளவு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னென்னா லைஃப் டுக் ஓவர்.
That is, நம்ம life is something which is beyond planning. Mine was totally a takeover and family situations. Grandfather did not want us to come to cinema. தாத்தா வேண்டாம் அப்படின்னு. ஓ, என்ன காரணம்? Very dicey-னா gambling area அது. He wanted us to do business, not gamble. So studio நீங்க பாருங்க, ஸ்டுடியோ விருத்தி பண்ணுங்க, அது மாதிரி பண்ணுங்க, பிஸ்னஸாக பண்ணுங்க, டோன்ட் டூ கேம்லிங். அப்புறம் நாங்கள் படம் எடுத்ததுக்கு போகும்போது இட் வாஸ் நாட் அ கேம்லிங் டைம். அப்போ மொட்டை காலையெல்லாம் வரும்போது ஒரு பிஸ்னஸாக இருந்துச்சு, ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் கொடுத்தோம், ஒரு மினிமம் கேரண்டின்றது. எஸ், இட் வாஸ் அ சேஃப் திங். நீங்களும் யாருக்கும் அடிப்படாது எங்கேயும். இன்னொன்று, ஓரளவு படம் போகும், ஒரு லாபம் வரும், எல்லாருக்கும் லாபம் வரணும். அதுதான் எங்கள் ஃபேமிலியோட பாலிசி. Grandfather was very clear and my father was very clear. Everybody should make money. The hero should make, the director should make, exhibitor should make, the distributor should make. The மீடியேட்டருக்கு பணம் கொடுக்கணும். அவங்க எல்லாம் வாழ்ந்தாதான் நம்மளால வாழ முடியும். நம்ம கனவு காண்றதை விட வாழ்க்கை சில நேரங்களில் நம்மளை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகணும். விவேகானந்தா கல்லூரி அப்படின்றது அந்த வாழ்க்கை கையை கொடுத்து வார்த்தை. ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. அந்த +2 and 1 year மேட்டர் இருந்துச்சு. நாங்கள் அந்த ரெண்டு கட்ட பேட்ச்ல போய் மாட்டிக்கிட்டோம். பட் எங்களுக்குள்ள ஒரு தைரியம் என்ன இருந்துச்சுன்னா, ஏன் லீகலாக ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் 7 பேர் ஆளுக்கு வந்து 500 ரூபா வாங்கினோம். வாங்கிட்டு 3500 ரூபாய்க்கு இன்னைக்கு வந்து அட்வொகேட் ஜெனரலாக இருக்க கே வேணுகோபால் அவரை போய் அப்ரோச் பண்ணோம். இந்த மாதிரி கேஸ் போட்டு எங்களுக்கு 1 year பண்ண முடியுமா? எங்களுக்கு முன்னாடி பேட்ச் 1 year தான் பண்ணியிருக்கு பியூசி, +2 அவங்க பண்ணலை, எங்களுக்கு மட்டும் ஏன் பாதிக்கணும்? நாங்கள் கேஸ் போட்டோம். வி ஒன் த கேஸ். அப்போ போய் கவர்னரை போய் பார்த்தோம். கே ஷாவை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்காண்டி அவர் ரிக்வெஸ்ட் பண்ணி ஹைகோர்ட்டில் தி ஸ்பீடட் அப் த கேஸ். த ஜட்மெண்ட் கேம் இன் அவர் ஃபேவர். அந்த இடத்துல தான் வி வேர் வெரி லக்கி தட் I got my marks. I had 100 out of 100 in maths. இது கொண்டு போய் கிராண்ட்ஃபாதர்கிட்ட கொடுத்தேன். He felt very proud. He checked out in Vivekananda. Immediately will they give a seat? அவங்க டிலே பண்ணிட்டு இருந்தாங்க. He got very annoyed. ஏன்னா இது ராமகிருஷ்ணா மிஷனுக்கு he had given a flood அப்போ நடந்துச்சு. அப்போ he had given a big donation to ராமகிருஷ்ணா மிஷன். அப்போ சொன்னாங்க, நான் வந்து சப்போர்ட் பண்ணுறவங்கள மாதிரி இன்ஸ்டியூஷனை என் பையனுக்கு, என்னோட கிராண்ட்சனுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னாங்க. அப்புறம் டிலே பண்ணி கொடுத்துட்டு I went and started my education over there. That was a turning point in my life. ஏன்னா நாங்கள் எப்படி வளர்ந்தோமோ, that we were brought up as middle income students. I was sitting with 70 boys around me who came from an ordinary walk of life. யாரும் பெரியவங்க வீடு கிடையாது. எல்லாருமே நடுத்தர அந்த மயிலாப்பூரை சார்ந்த அந்த ஏரியாவில் இருக்கவங்க தான். அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே கூட இருந்து பார்க்க போகும்போது என்ன ஆயிடுச்சு, நமக்குள்ளர ஒரு சீல் ஒன்று இருக்கு, எல்லாருமே முன்னுக்கு வரணுன்ற அது எங்களுக்குள்ள எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும்போது நமக்கு அது ஆகுது. அது that made a change in my life, my attitude, everything in my life, which I realized later on. அந்த டைம்ல காமர்ஸ் நம்ம அது படிக்கிறோம், அது சார்ந்து மேல் படிப்பு அப்படின்னு தானே யோசனை கட்டாயம் இருந்திருக்கும். ஆனா இடையில ஒரு ஹாங்காங் பயணம் வருது, இந்த சினிமான்றது உள்ள இருக்குல்ல, திரும்ப அது தானே வருது. அது எனக்கு I was always interested in sound. கிராண்ட்ஃபாதர் பீரியட்ல கடைசியில வந்து அவங்க ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. அதில் வந்து பில்லாவோட 3 ட்ராக் ரெக்கார்டிங் அந்த காலத்துலலாம். அந்த 3 ட்ராக்கை எப்படி ஸ்டீரியோ பண்ணணுன்றது அதை வந்து அவங்களே வந்து ஃபைனல் பண்ணாங்க. அது பண்ண போகும்போது நான் அதெல்லாம் உட்காந்து, as a child, after school hour, college hours, you go and sit and you do இல்லை. ஸோ அதில் உட்காந்து நான் பண்ண போகும்போது I was involved in that. அங்கேருந்து one stage to another அப்படியே போயிட்டு இருக்க போகும்போது this opportunity came. அப்போ எங்களுக்கு என்னென்னா HMBயோட we had some business that had to get cut. ஏன்னா அவங்க வந்து டெவலப்மெண்ட்டில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் we decided we'll go with our own கேசட் இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஹாங்காங்லேருந்து ட்ரைனிங்க்கு அழைப்பு வருது. அந்த ட்ரைனிங்க்கு அந்த அழைப்பில் ஃபாதர் என்னையும் இங்கே ஆக்சுவலாக மிஸ்டர் சம்பத் அனுப்பணும். பட் மிஸ்டர் சம்பத் கிட்ட பாஸ்போர்ட் இல்லை. ஓகே, அதனால CD விஸ்வநாதன் அனுப்புனாங்க. வி வென்ட் தேர். அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் பிரித்து போட்டுட்டு அசம்பிள் பண்ண சொல்லுவோம். அப்போ அதை பண்ண போகும்போது தான் வி லேர்ன் வாட் சவுண்ட் ரியலி இஸ். அதில் எப்படி க்ளீன் பண்ணி ஒரு பார்ட்குள்ளே இன்னொரு பார்ட் போடுறது, அப்புறம் எப்படி அது ஹவு த மேக்னெட்டிக் இதில் ரெக்கார்ட் ஆகுது, ஹவு டு அட்ஜஸ்ட் த வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் இட். த சைனீஸ் ஜென்டில்மேன் வித் ஆட்டஸ் அண்ட் அன் அமெரிக்கன். அந்த அனுபவத்தோடு திரும்ப வரீங்க. அதற்கு பிறகு திரை உலகத்திற்குள் உங்களுடைய பயனெல்லாம் இருக்கு. அது ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். கல்வித்துறை, கலைத்துறை அப்படின்னு இரண்டையும் இணைக்கிற ஒரு புள்ளியில் தான் பேசும் தலைமை ஒரு ஆளுமையினுடைய அனுபவங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் கல்வியல் உலகம் சார்ந்தும் கலைத்துறை சார்ந்தும் அதுவும் மிகப்பெரிய AVM சாம்ராஜ்யத்தினுடைய அனுபவங்கள் சார்ந்தும் பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம். இங்கே வந்து 12 கேசட் ரிலீஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் மந்த். அதில் விநாயகர் அகல் ஆல்பம் மாதிரி ஒன்னொன்று ஒரு கேசட், ஒரு விநாயகர் அகல்னா விநாயகர் பாடல்கள். ஓகே, அதில் வந்து TL மகாராஜனை வச்சு ஃபர்ஸ்ட் பண்ணோம். KV ரமணி மியூசிக் பண்ணார், கல்பனாதாசன் எழுதினார் லிரிக்ஸு.
அது மாதிரி ஒரு 2. தென் வி டிட் வேத கோஷம்னு ஒன்று பண்ணோம். அது கே ராதாகிருஷ்ணன் சாஸ்திரிகள்னு சொல்லி வந்து பண்ணாரு. சூப்பர் ஹிட் ஆச்சு அது. பேசும் தலைமை நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். கல்வி உலகின் கலைமகன் ஏவிஎம் திரு சண்முகம் அவர்களின் அனுபவங்களோடு தான் இதை பேசும் தலைமை நிகழ்ச்சியில் பயணிச்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். சார், நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்க்கை பல புதிர்கள், பல அதிசயங்களை முன் வச்சிருக்கோம். நம்ம ஒரு பாதையில் போவோம், வாழ்க்கை இன்னொரு பாதைக்கு நம்மளை அழைச்சிட்டு வரும். நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸோட வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையினுடைய பயணம் எப்படி? வந்ததுக்கப்புறம் நான் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் இயரில் வந்து விவேகானந்தாவில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸ் வேறு அரவுண்ட் ஆஃப்டர்நூனுக்குள்ளே முடிஞ்சதுக்கப்புறம் ஐ யூஸ் டு கம் ஹியர் டு ஸ்டுடியோஸ். வி ஸ்டார்டட் திஸ் AVM மியூசிக் சர்வீஸ்னு அப்போ ஆரம்பித்தோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு லாட் வந்து 12 cassettes ரிலீஸ் பண்ணோம். வி வர் லிட்ரலி இவங்கள வந்து நாங்கள் பகிச்சிட்டு தான் வந்தோம், கிராம்ஃபோன் கம்பெனி ஆஃப் இந்தியாவை. ஸோ பாலிடரோட நாங்கள் சைன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் அப்போ கிராம்ஃபோன் மாடல்லேருந்து கேசட்டுக்கு அப்போ மாறுற டிரான்சிஷன் பீரியட். அது தட்ஸ் அ பீரியட் ஐ கேம் இன். சயின்ஸுன்றத மாற்றத்தை நம்ம ஒத்துக்கிட்டோம்னா நம்மளால வாழ முடியும். சயின்ஸை நீங்கள் ஒத்துக்கலைன்னா சயின்ஸ் வில் லீவ் யூ பிஹைண்ட். ஸோ வி வாண்டட் டு மூவ். தே டிட் நாட் ப்ரொப்போ. ஏன்னா அவங்களுக்கு ஹெவியாக இருந்துச்சு எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ அவங்களால பண்ண முடியல. அது சரி, நாங்கள் சரி பண்ணி பார்த்தா முடியல. வி ஸ்டார்டட் லூசிங். எங்களோட கிளைண்ட்ஸை லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சர்சரி ஸ்டோர்ஸ் வாஸ் த பேரண்ட் கம்பெனி. நாங்கள் AVM மியூசிக் சர்வீஸ்னு அதுலேருந்து ஒரு பிரான்ச்சில் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட். இங்கே வந்து 12 கேசட் ரிலீஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் மந்த். அதில் விநாயகர் அகல் ஆல்பம் மாதிரி ஒன்று ஒரு கேசட். ஒரு விநாயகர் அகல்னா விநாயகர் பாடல்கள். ஓகே. அதில் வந்து TL மகாராஜனை வச்சு ஃபர்ஸ்ட் பண்ணோம். KV ரமணி மியூசிக் பண்ணார். கல்பனாதாசன் எழுதினார் லிரிக்ஸு. அது மாதிரி ஒரு 2. தென் வி டிட் வேத கோஷம்னு ஒன்று பண்ணோம். அது கே ராதாகிருஷ்ணன் சாஸ்திரிகள்னு சொல்லி வந்து பண்ணார். சூப்பர் ஹிட் ஆச்சு அது. அடுத்தது வந்து டி பழனிசாமின்னு சொல்லி அவர் வச்சு நாதஸ்வரம் பண்ணோம். அதுவும் ரொம்ப நல்லா போச்சு. அது மாதிரி ஒரு an affair to rememberன்னு சந்தூர் அண்ட் இது வச்சு ஃபாதர் ரொம்ப நாளாக பண்ணோம். அவங்க கிராம்ஃபோன் கம்பெனி ஆஃப் இந்தியா பண்ணியிருந்தாங்க, கால் ஆஃப் த வேலின்னு. ஸோ அது மாதிரி நம்ம பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக், ஒரு பேஜிங் மியூசிக்காண்டி ஒன்று பண்ணோம். ரொம்ப நல்லா அதுவும் வந்துடுச்சு. ஆல் த 12 became hits. ஸோ அது மந்த்லி ஆர்டர், எங்களுக்கு ரிப்பீட் ஆர்டர் மாதிரி மாதம் வர எங்களுக்கு புதுசாக மாதம் 12 சொல்லிட்டு பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். வி பில்ட் அப் அ பிக் கேட்லாக். அதில் ஐயப்பன் சீசன் வரப்போ அந்த ஐயப்பன் மாப்ளா சாங்ஸ் அது மாதிரி வேரியஸ் இது பண்ணிட்டு இருந்தோம். தெலுங்கு, கன்னடா, சீர்காழி வந்து பண்ணார். எல்லாருமே அப்போ ஃப்ரீலான்சர் ஆகிட்டாங்க. பாலு வச்சு கிருஷ்ணகானம்னு ஏற்கனவே வந்து ஃபாதர் கிராம்ஃபோன் கம்பெனி இந்தியாவில் பண்ணினாங்க. அதோட பார்ட் 2 ஃபாதர் இங்கே வந்து பண்ணாங்க. அந்தந்த சீசனுக்கு வி வேர் டூயிங் மியூசிக் ஃபார் தட் சீசன். வி வேர் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஸோ இதில் ஆரம்பித்து போயிட்டு இருக்க போகும்போது ஆஃப்டர் கிராண்ட் ஃபாதர்ஸ் டிமைசஸ் வாட் ஹேப்பன், ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருந்தாங்க. the 3 brothers had started production. குமரன், சரவணன், பாலசுப்ரமணியன் இவங்க 3 பேர் சேர்ந்து படம் பண்ணலான்னு ஆரம்பித்தாங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் ஆரம்பித்தது வந்து தெலுங்கில் ஆரம்பித்தோம். எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃப்ரம் விஜயவாடா பாஸ்கர் ராவ்னு இருந்தார். அவர் வந்து he wanted us to start production. 5 lakhs கொடுத்தாரு அதில் படம் எடுக்கணும்னு. அப்போ வந்து MA காஜா டைரக்ஷனில் ஒரு படம் பெரிய ஹிட்டாக இருந்துச்சு. இந்த படம் பேர் வந்து பௌர்ணமி நிலவல். ஓகே. ஸோ யாரோ அவங்க இந்த படத்தோட டைரக்டரும் இவரையும் கூட்டிகிட்டு வராங்க. நாங்கள் MA காஜா தான் எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் வந்தது 2 பேர் வந்தாங்க. அதில் ஒருத்தர் பேர் மணி, இன்னொருத்தர் பேர் நாராயணன். இந்த நாராயணன் ஹேட் அ ஃபார்மசி இன் ட்ரிப்ளிகேட். மணி வந்து இஸ் BSc இஸ் லிட்ரேட் பர்சன். பிற்காலங்களில் மணி பிகேம் டைரக்டர் ராஜசேகர். நாராயணன் இஸ் மிஸ்டர் ராம் நாராயணன். இவங்க தான் வந்தாங்க. நாங்கள் தான் படம் எடுத்தோம். MA காஜாவுக்கு பணம் கொடுத்துருவோம், நாங்கள் பண்ணிப்போம், பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து படம் போட்டு காமிச்சாங்க. படத்தில் வந்து ஒரு எலிமெண்ட் இருந்துச்சு, ஃபாதருக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் 2 பேர் உட்கார வச்சு ஃபாதர் ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணாங்க, ரீஒர்க் பண்ணாங்க. எங்கேருந்து எங்கே போகுதுன்னு அந்த ட்ராவல் ஃபுல்லாக ரீஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்தோட்டி நாங்கள் எல்லாருமே பார்த்தோம், மேனா தியேட்டரில் பார்த்தோம். பார்க்கும்போது தூங்கிட்டோம்ல, நான் தூங்கிட்டேன், மற்றவங்க யார் தூங்குனாங்கன்னு தெரியல. அது பாட்டுக்கு 3 மணி நேரம் ஓடிச்சு. அப்போ ஃபாதரோட மிஸ்டர் சரவணன் அண்ட் பாலு 2 பேரும் ஃபாதர்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி இது என்னது இப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இவங்கன்னு. இல்லை நாளைக்கு நான் எடிட்டிங் வந்துடுறேன், கந்தசாமி இப்போ எடிட்டராக வந்து. ஸோ அவர் வந்து உட்கார்ந்தார். ஃபாதர் நின்றுட்டே பண்ணாங்க. ஒவ்வொரு ரீலும் ஓகே பண்ணாங்க. எப்படி அந்த 3 hours he bought it to 2 hours and 10 minutes. இன்னொரு இன்சிடென்ட் ஒன்று சொல்லணுங்க. இப்போ இந்த படம் வந்து ஓகே ஆனதுக்கப்புறம் விஜயன் தான் அதில் ஹீரோவை ஆக்ட் பண்ணணும். ஸோ அவரை புக் பண்ணியிருந்தாங்க. படம் ஷூட்டிங்க்கு ஆல்மோஸ்ட் ஆல் ரெடி. அந்த ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி விஜயன் கீழே விழுந்து கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு.
ஸோ அவரை வச்சு பண்ணுன்றது அவுட் ஆஃப் கொஸ்டின். ஏன்னா அவர் நிறைய குட்டி குட்டி படமாக அக்செப்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு நடுவில் நம்மளது நின்று போயிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடுன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை. அப்போ பாஸ்கர் ராவ் வந்து சொன்னார், ஒரு பையன் புதுசாக வந்திருக்கான், அவனை போட்டு நம்ம பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃப் அனுப்புகிறாங்க. அந்த பையனை போட்டு பண்ணோம். இஸ் நன் அதர் தென் டுடே சிரஞ்சீவி. த பிக்சர் வாஸ் புன்னமி நாகு. இது ரிலீஸ் ஆகி ஆந்திராவில் சூப்பர் டூப்பர் ஹிட். டைரக்டட் பை ராஜசேகர், ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி பை ராம்நாராயணன். த பிக்சர் ரேன் ஃபார் 25 weeks wherever it released. அதுதான் கிராண்ட்ஃபாதருக்கு அப்புறம் நாங்கள் சினிமான்னு பண்ணது. ஐ வாஸ் தேர் இன் தட். த ஃபாதர் கூடவே தான் நான் இருந்தேன். ஒரு ஓப்பனிங் டு மை ஐடியா இன்டு சினிமா. அந்த முதல் அனுபவம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த படத்தை முழுசா பார்க்குறப்ப ஃபுல்லாக தூங்கின ஒரு ஆள், அப்பா எடிட் பண்ண பிறகு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன பிறகு ஸ்பீடு பிக்கப் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் குறைச்சு, ஒரு ஃப்ரேம் வேஸ்ட் ஃப்ரேம் கிடையாது. ஸோ வென் தெர் இஸ் அ ப்ராப்ளம் அண்ட் SOS, he will step in, he can even direct. Because he has worked with director Krishnan Panju for so many years. With several directors he has worked. Not many other directors. For him that, including பாலச்சந்தரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க, பல பேரோட பண்ணியிருக்காங்க. உங்களுடைய அந்த அனுபவ பயணம் சினிமா துறையில் அடுத்தடுத்து அப்புறம் என்ன, நீங்க மெயின்லி டெக்னிக்கல் சைட், ப்ரொடக்ஷன் சைட்ல தான் நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கணும். Sir, I did about 8 films. After that we had brothers partition, and we were all there. Yeah, next generation full of வந்துட்டோம். We had some brothers there. So we started doing separately, they started doing separately. எனக்கு passion of more than making films, studio பக்கம் போயிடுச்சு. I did about 8 films constantly. ஒரு இன்னொரு சிரஞ்சீவி படமும் நான் எடுத்தேன். Then I wanted to make a good film. Then I took Balaji uncle and I bought the rights of Bandham. Baby Shalini vachita I made I wanted to make a good ஒரு முத்ரா படிக்கிறபடிக்கு ஒரு film. So தெலுங்குல அது ஷோபன் பாபு வச்சு பண்ணது. So I was doing a lot of Tamil and Telugu. Mostly in Telugu I did. சிரஞ்சீவி வச்சு ரெண்டாவது படம் நாகுன்னு எடுத்தோம். சிரஞ்சீவி ஆக்ட் பண்ணது 2 படம் தான் AVMல. ஒன்று நாகு, இன்னொன்று புன்னமி நாகு. அடுத்து ப்ரொடக்ஷன் சைடு அப்படின்றது வந்து இப்போ எடிட்டிங் அந்த மாதிரியான செட்டப் தான் நம்ம பண்ணணும். அதுல தான் உங்களுடைய பயணம் ஃபுல்லாகவே வச்சு ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு, ஒரு பேஷன் மாதிரி ஆயிடுச்சு. சவுண்ட்ஸ் மோஸ்ட்லி இன் சவுண்ட் சைடில் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ ஐ வாஸ் லிட்டரலி ஸ்பெஷலைஸ் இன் சவுண்ட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ எப்படி கேசட்டில் ஆரம்பித்தேன், அது போயிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி ஐ ஸ்டார்டட் ஆஃப் வித் இங்கே ஜி தியேட்டர் எதிரில் இருக்குல்ல, அதில் ஐ ஸ்டார்டட் எக்ஸ்பெரிமெண்டிங் மை திங். ஃபர்ஸ்ட் AVM ராஜேஸ்வரியை டால்பி பண்ணோம். கமல் குருதி பண்ணல் ரிலீஸ் பண்ணணுன்னாரு. அவர் டால்பியில் பண்ணிட்டாரு, ஆனால் அவர் தியேட்டர் கிடையாது பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ தேவி மட்டும்தான் இருந்துச்சு சரவுண்ட் சவுண்டில். இமீடியட்லி ஐ டிசைடட் லெட் மீ கோ ஹெட் வித் இட். ஸோ அது பண்ணோட்டியும் பீப்புள் குட் சி AVM ராஜேஸ்வரியில் சவுண்ட் வாஸ் சவுண்டிங் வெரி குட். ஸோ வி கிரியேட்டட் தட் சவுண்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம். அது முடிச்சதுக்கப்புறம் ஐ செட் why can't we do it on our own? ஓகே. Then since I had my contact with Dolby, I decided, okay, let me go to the next level. So later, G Theatre, why can't we make it Dolby? So we did the entire process of importing the equipment, changing it. I could only afford to buy a English mixer. எனக்கு அது லேட்டர் ஆன் தெரியாது, அது ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி அது பெருசாகிடும். ஸோ அந்த ஒரு மிக்சர் வாங்கணும். அது மாதிரி we bought up the full setup and then we first surround sound we did a film called அன்னமையான்னு சொல்லி தெலுங்குல பண்ணோம். It was directed by Raghavendra. It was a mythological film. அந்த அன்னமையா எல்லா சாங்ஸும் ஹிட்டு அந்த படத்தில். இன்னைக்கும் பெரிய பெரிய பாட்டு நிகழ்ச்சிகள்ல எல்லாம் அந்த பாட்டு தான் ஃபைனல். பிரம்ம மொக்கட்டேன்னு ஒரு சாங் இருக்கு. கரெக்ட். அந்த பிரம்ம மொக்கட்டே சாங் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அதில் இருந்த ஒரு பீட், அதில் இருந்த ஒரு டான்ஸ், அதில் இருந்த ஒரு எல்லா உலகமும் ஒன்று தான். நம்ம தமிழில் நிறையா பாட்டுகள் அதில் வந்து ஜாதி மதம் எல்லாம் ஒன்று, நம்ம எல்லாம் ஒன்று, நம்ம எல்லாம் கடவுளுக்கு அடையில ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அன்னமையா வந்து வெங்கடாஜலபதிட்ட பாடுற சாங். ஆக்சுவலாக நீங்கள் டெக்னிக்கல் சைடில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறப்போ திரை உலகத்தில் இருக்கட்டும் அல்லது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் டெக்னிக்கல் விஷயம் மாறிட்டே இருக்கும். மேக்னெட்டிக் டேப்லேருந்து இப்போ டிஜிட்டலாக மாறுது, அதில் பெரிய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஸ்டூடியோஸ் தான் வந்து போட்டுருக்காங்க. எடிட் ஸ்டூடியோ வீட்டுக்குள்ளேயே போடுற ஒரு சூழல்லாம் இருந்ததுல அது அந்த ஒரு நெருக்கடியை உணர்ந்தீங்களா நீங்கள்? இல்லை, நாங்கள் பண்ண போகும்போது நான் அந்த பீரியட் ஆஃப் க்ரோத் பீரியடில் நான் இருந்துட்டேன். அதனால எனக்கு அது எப்படி நான் அடுத்தது பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ இன்னொருத்தரை பார்த்து பண்ண நம்மள்ட்ட ஏற்கனவே இருந்துச்சு, அனலாக் இருந்துச்சு. அந்த அனலாக் எக்யூப்மெண்ட் அப்படியே தூக்கி வச்சு டிஜிட்டல் மிக்சர் கொண்டு வந்தோம். எங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா we were before others. ஸோ அந்த காஸ்ட் கவரிங் எனக்கு ஈஸியாக போயிடுச்சு. தெலுங்குல வந்து சக்கரவர்த்தி தான் மெயினாக என்கிட்ட பண்ணார். சக்கரவர்த்திக்கு மாதத்துக்கு 4 படம். எனக்கு 4 படம் வந்தால் என்னோட காஸ்ட் கவர் ஆகிறபடி. ஐ எம் பேசிக்கலி அக்கௌண்டன்ட். ஸோ என்னோட ஒர்க்கிங்கே வந்து அப்படி தான் நான் பண்ணுவேன். ஓகே, 4 படம் வந்துச்சா, இதை வந்து இவ்வளோ வருஷத்தில் நம்ம இதை ரைட் ஆஃப் பண்ணி நமக்கு இதை ஆக்கிடணும். ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு டிஜிட்டல்னு நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ வந்து ஒரு டோட்டலாகவே எங்கள்கிட்ட இருந்த ட்ரைவ்ஸ் வந்து 4 GB தான் இருந்துச்சு. ஒரு சாங் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து 3 GB ஆகும். எங்கள்கிட்ட இருந்த ட்ரைவ் வந்து பெரிய பெரிய ட்ரைவ். அது அந்த ட்ரைவ் ஒரு ட்ரைவ் வந்து 1 GB.
அது பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் சைஸில் இருக்கும். அது இந்த 4 GB இதை போட்டு ரெக்கார்ட் பண்ணால் ஒரு ஃபுல் சாங் ரெக்கார்ட் ஆகிடும். அடுத்தது அது எங்கே ஸ்டோர் பண்ணுன்றது ப்ராப்ளம். ஸோ வி ஆர் ஃபேஸிங் ஆல் நியூ ப்ராப்ளம்ஸ். அண்ட் அப்போல்லாம் ட்ரைவ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இன்றைக்கி 1 TB 2 TB இதனோட வந்துருச்சு. ஸோ வி ஹேட் டு மூவ் வித் டைம்ஸ். ஸோ ஸ்லோலி வி ஹேட் டு அப்டேட் ஆர் செல்ஸ். தென் அப்புறம் புதுசு வந்துச்சு, மாற்றி தென் சவுண்ட்ஸ்கேப் அந்த டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் வர வி ஹேட் டு மேக் ப்ரோக்ரஸஸ். அதுக்கப்புறம் அப்படியே தெலுங்கு இண்டஸ்ட்ரி அப்படியே ஷிஃப்ட் ஆகி இட் வெண்ட் அவே டு ஆந்திரா. அப்புறம் கீரவாணி வந்தார், மரகதமணின்னு. ஸோ அவர் எங்கள்கிட்ட ரெகுலராக பண்ணிட்டு இருந்தார். ஆந்திரா எல்லாம் போயிட்டாங்க, அவர் மட்டும் நான் போல நீங்கள் உட்காந்துருந்தார். ஸோ ரொம்ப நாள் அவர் ஏதோ ஹீ லைக் திஸ் பிளேஸ் வெரி மச், ஹி வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ ஹி ஸ்டேட் ஃபார் அ லாங் டைம். ஸோ அவர் போகும்போது எனக்கு ஒரு ஃபியர், என்ன பண்ண போகிறோன்னு. எங்கள் லக்கு கரெக்டாக அப்போ மின்னலே படம் வருது. ஹாரிஸ் ஜெயராஜ் உள்ள வராரு. த்ரூ அவுட் ஹாரிஸ் அவர் ஸ்டூடியோ போடுற வரைக்கும் ஹி கேவ் அஸ் பிஸ்னஸ். பேசிக்கலி ஒரு பிஸ்னஸ் மைண்ட், ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறதுனால இந்த இண்டஸ்ட்ரி எப்படி பார்க்குறீங்க சார்? ஓவராலாக எப்படி இருக்குது இண்டஸ்ட்ரி? ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக இருக்குது. அப்போ நீங்கள் சொன்னீங்க தாத்தா இருந்த காலம்ன்றது எல்லாரும் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டம்ன்றது. இன்னைக்கு ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன், ஒரு ஸ்டூடியோவாக இருக்கலாம், இன்னைக்கு டிஜிட்டல் இப்போ சவுண்டாக இருக்கலாம், எடிட்டாக இருக்கலாம், இதெல்லாம் எப்படி இருக்குது? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பிஸ்னஸ் நான் முதல்ல எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய டைரக்டர் கூப்பிட்டு நான் ஒரு தடவை பேசினேன், எனக்கு எதனால் நாங்கள் பண்ணலைன்னு. அப்போ சொன்னாங்க, எனக்கு 50 lakhs எனக்கு இன்றைக்கி வேணும், இப்போ வேணும், எங்களுக்கு டோட்டலாக 5 crores எனக்கு இந்த பீரியட்குள்ளே வேணும், இது எங்கள் ரெமினரேஷன், நாங்கள் படத்தை ஏப்ரலுக்குள்ளே கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன படம் கதை சொல்ல போகிறீங்களா எனக்கு அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த வந்திருக்கவங்க சொன்னாங்க, போன படம் டைரக்டர் பண்ணார்ல ஆக்ஷன் கிரைமு, அதே ஜானர் தான் இப்போ நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், கதை சொல்லுங்கள், ஷெட்யூல் கொடுங்க, I would like to know these two. And I'm giving the money. Giving money is not a problem, but I'm giving the money. So when I'm giving the money, I expect to know where I'm going. அவங்கள்ட்ட பதில் இல்லை. என்ன ஜோக்குன்னா, அடுத்தது வந்தது அந்த ஜானரே இல்லை, இட்ஸ் எ லவ் ஸ்டோரி. ஸோ சொல்லி நான் பண்ணியிருந்தேன்னா நீ என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது. ஸோ எதுவுமே இல்லாமல் ஒரு டைரக்டர் ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு பட்ஜெட்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. ஹீரோ ஹீரோயின் எங்கிட்ட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வருது. தரகர் மாதிரி ஒரு மீடியேட்டர் வராரு, இந்த ஹீரோ இருக்காங்க, கால் ஷீட் இருக்கு, நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு. இது நான் சொல்கிறது ஈவன் 4-5 வருஷம் முன்னாடி. இப்போ கம்மியாக இருக்கு, ஏன்னா நாங்கள் பண்ணலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் வரதில்லை. சார், when you don't have planning, when you don't have a script, you cannot do casting. உங்களுக்கு எனக்கு எப்படின்னா, எனக்கு கம்ப்ளீட்டாக எண்டு வரைக்கும் எனக்கு ஸ்க்ரீன் பிளே அதை நீங்கள் பிரேக் டவுன் பண்ணணும் சார். அதுக்கு ஷெட்யூலர்னு இருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் திங், இன்றைக்கி ஷெட்யூலர் கிடையாது. இன்றைக்கி டைரக்டர் யூனிட்லேயே தான் ஷெட்யூலர்ஸ் போடுறாங்க. அந்த பிரேக் டவுன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு என்னென்ன லொக்கேஷன்ஸ் தெரியும், என்னென்ன அன்றைக்கி எவ்வளோ பேர் அங்கே செட்டில் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளோ சாப்பாடு வேணும்னு தெரியும். ஸோ இந்த பிரேக் டவுன்ஸ் எல்லாம் என்னோட பேட்டர்ன் ஆஃப் ஒர்க்கிங்கில் ஐ நீட் ஸோ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அவங்க இன்னைக்கு வந்திருக்கவங்க they are not literate enough to give all this information. எங்களுக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, AVM is not flying என்றது ஒன்று இருக்குது. இந்த சென்ஸ் AVM has to be in the theatre for people to know us. பட் அதுக்காண்டி கிராண்ட்ஃபாதர் சொன்னபடிக்கு இருக்கிறத கொண்டு போய் விட்டுற முடியாது. This is his life. If I'm sitting here or anything, it is his entire life and my father, my uncle எல்லாரோட லைஃப் இதை வச்சுட்டு எங்களால் போய் விளையாட முடியாது. நிச்சயமா சார். இதில் குறிப்பாக இப்போ ஒரு கலைத்துறை சார்ந்த பயணத்தில் உண்மையிலே உங்களை பேசும் தலைமையில் ஃபோக்கஸ்டாக பேசணும்னு நினைக்கிற விஷயம்ன்றது கல்வித்துறையில். இப்படி கலைத்துறையிலிருந்து யாரும் கல்வித்துறைக்கு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனை பில்ட் பண்ணி அதில் நிறைய மாற்றங்கள், நிறைய தலைமுறையை ஒரு புதிய பாதைக்கு அழைத்து செல்வது அப்படின்றது ரொம்ப அசாத்தியமானது. அந்த கல்வி உலக அனுபவத்தை ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு நம்ம பேசலாம் சார். கலைத்துறையிலிருந்து கல்வி உலகில் தடம் பதித்து அதில் ரொம்ப வெற்றிகரமாக நிறைய அடுத்த தலைமுறையை நம்பிக்கை வெளிச்சங்களோடு பயணிக்கக்கூடிய வகையில் மாற்றி இருக்கக்கூடிய ஒருவரின் அனுபவங்களோடு தான் நம்ம இன்னும் பேச போகிறோம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு தொடர்ந்து பயணிக்கலாம். ஒரு பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போனார். சவுத்தில் எப்படி டூன் ஸ்கூலில் பெரிய பெரிய ஆளுங்க படித்தாங்களோ அது மாதிரி இது பண்ணார். இவர் இங்கே மெட்ராஸில் ரிட்டையர் ஆகிட்டு இங்கே இந்த ஸ்கூல் ஆரம்பித்தார் சிஷ்யான்னு. அங்கே அவரோட டைரெக்டாக ஸ்டூடெண்ட்டாக நாங்கள் போனேன். அப்போ நிறைய புது கான்செப்ட் வச்சுருந்தார் அவர்கிட்ட. எனக்கு அதான் பிடிச்சிருந்துச்சு. என்னென்னா அவரோட டிசிப்ளின். ஃபஸ்ட்டு எங்களுக்கு அந்த இனிஷியல் இயர்ஸில் யூனிஃபார்ம் கிடையாது. என்ன கம்பல்சரினா, யூ மஸ்ட் டக் இன் யுவர் ஷர்ட், ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் போடணும், பட்டன் போடணும், ஷூஸ் போட்டு ரெகுலர் ஃபார்மல் ஷூஸ் போட்டுட்டு வரணும், அண்ட் ஐ மஸ்ட் கேரி ஹேங்கர்சீஃப். இன்னைக்கு வரைக்கும் ஐ ஹேவ் திஸ். ஐ வேர் ஒன்லி ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட், ஐ டக் இன் மை ஷர்ட் அண்ட் ஐ வேர் மை ஷூஸ்.
திரையுலகை கட்டியாண்ட பாரம்பரிய ஏவிஎம் குடும்பத்தைச் சேர்ந்த AVM K சண்முகம் அவர்கள் கலைத்துறை மட்டுமல்லாது கல்விப் பணியிலும் முத்திரை பதித்துக் கொண்டிருக்கிறார். AVM குமரன் அவர்களின் மகனான சண்முகம் அவர்கள் வணிகவியல் பட்டம் பெற்றவர். கல்லூரியில் படிக்கும் போதே ஹாங்காங்கில் ஆடியோகிராஃபி படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்ததாக சொல்லும் AVM K சண்முகம், அந்த நிகழ்வுதான் தன்னை கலைத்துறைக்குள் அடியெடுத்து வைக்க காரணமாக அமைந்தது என குறிப்பிடுகின்றார். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் AVM மியூசிக் சர்வீஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கியதாக குறிப்பிடுகின்றார் AVM K சண்முகம். அதன் பின்பு AVM ப்ரொடக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் பேனரின் கீழ் தனது தந்தையின் வழிகாட்டுதலோடு திரைப்பட தயாரிப்பில் இறங்கினார் AVM K சண்முகம். 1983 முதல் 1986 வரை 8 படங்களை தயாரித்ததாகவும் அதில் தெலுங்கு மெகாஸ்டார் சிரஞ்சீவியின் படமான புன்னமி நாகு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமைந்ததாகவும் மகிழ்ச்சி பொங்க குறிப்பிடுகின்றார். பிறகு திரைப்பட போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகளில் கவனத்தை திருப்பிய AVM K சண்முகம் ஒரு கட்டத்தில் கலைத்துறையிலிருந்து கொஞ்சம் விலகி கல்வித்துறைக்கு தனது கவனத்தை திருப்பினார். இந்த கல்வி உலகின் கலைமகன் 1995ஆம் ஆண்டு AVM ராஜேஸ்வரி பிரைமரி மற்றும் நர்சரி பள்ளியின் நிர்வாக பொறுப்பை ஏற்றார். தொலைநோக்கு பார்வையின் கீழ் தொடக்கப் பள்ளியை AVM மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தினார் AVM K சண்முகம். கல்வியோடு விளையாட்டிற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வரும் இந்த கல்வி உலகின் கலைமகன் கல்வியின் மீது தீராத தாகம் கொண்ட AVM K சண்முகம் அதன் பின்பு ஆவிச்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தொடங்கிய அனுபவங்களையும் கலைத்துறையின் பெருமைமிகு ஆஸ்கர் கமிட்டி உறுப்பினராக இருக்கும் நெகிழ்ச்சியான தருணங்களையும் மனம் திறந்து பேசுகின்றார். இன்றைய நம் பேசும் தலைமையில். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். கல்வி உலகின் கலைமகன் AVM திரு சண்முகம் அவர்களோடு தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். சினிமா துறை அனுபவங்களோடு இருந்த லைஃப், நீங்க முன்பே சொன்ன மாதிரி வாழ்க்கை பல நேரங்களில் உங்களை அழைச்சிட்டு செல்லுன்ற மாதிரி கல்வி உலகத்திற்குள் இந்த துறைக்குள்ள எப்படி பயணம் வந்தது, எப்படி தடம் பதிச்சிங்க? கிராண்ட் மதர் பீரியட்ல ஒரு ஸ்கூல் ஒன்று கட்டியிருந்தாங்க, AVM ராஜேஸ்வரின்னு ஒரு ஸ்கூல். ஐ திங்க் மை அங்கிள் ஹட் டோல்ட் ஃபாதர், இந்த மாதிரி ஸ்கூலுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது, நீ போட்டுட்டு என்னால் மேனேஜ் பண்ண முடியலன்னு போட்டு ஒரு 7 ரூம் அவங்க போட்டு ஒரு 24 lakhs they had borrowed. அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் they borrowed and they put it. அதுக்கப்புறம் my sister was looking after it, she had got married and gone away. இது அப்படியே இந்த 24 lakhs liability Avichi ஸ்கூலில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ஃபாதர் டோல் மீ ஒன் ஆஃப்டர், நீ ஒன்றும் போய் பாரு அந்த ஸ்கூலை. ஸோ நாங்கள் போனேன், போய் பார்த்தா அங்கே கிளாஸில் பசங்க எல்லாம் கத்திட்டு இருந்தாங்க, யாரும் அங்கே இல்லை, அது இது ஒரே இதுவாக இருந்துச்சு, கேஸாக இருந்துச்சு. 7 ரூம் மட்டும் அங்கே இருந்துச்சு, ஒரு 100-200 பசங்க அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. எவ்வளோ பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஜூனியர் நர்சரி, சீனியர் நர்சரி, 1 2 3 4 5 AVM ராஜேஸ்வரி பிரைமரி அண்ட் நர்சரி ஸ்கூல். உள்ளே போன வாட்டி ஐ தாட் ஐ ஹேட் டு டேக் ஓவர் இமீடியட்டாக அண்ட் டூ சம்திங். ஸோ ஐ ஆஸ்க் மை செக்ரட்டரி, இன்னைக்கு அவர் ஹீஸ் மை செக்ரட்டரி, அவரை ஃபுல்லாக எழுத சொன்னேன் என்னென்ன பண்ணணும் இங்கே. என்னோட ஸ்கூலில் இருக்க அனுபவங்களை வச்சுட்டு நான் என்ன கற்றுக்கிட்டேன், என்னோட ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணார், ஏன்னா ஹி வாஸ் அ விஷனரி. நான் மிஸ்டர் K.I. தாமஸ்னு கிட்டுன்னு வாங்க அவர் லாரன்ஸ் ஸ்கூல் அவர் தான் ஷேப் அவுட் பண்ணி ஒரு பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போனார். சவுத்தில் எப்படி வந்து டூன் ஸ்கூலில் வந்து பெரிய பெரிய ஆளுங்க படித்தாங்களோ அது மாதிரி இது பண்ணார். இவர் வந்து இங்கே மெட்ராஸில் ரிட்டையர் ஆகிட்டு இங்கே இந்த ஸ்கூல் ஆரம்பித்தேன் சிஷ்யான்னு. அங்கே அவரோட டைரெக்டாக ஸ்டூடெண்ட்டாக நாங்கள் போனேன். அப்போ நிறைய புது கான்செப்ட் வச்சுருந்தார் அவர்கிட்ட. எனக்கு அதான் பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா அவரோட டிசிப்ளின். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அந்த இனிஷியல் இயர்ஸில் யூனிஃபார்ம் கிடையாது. என்ன கம்பல்சரினா யூ மஸ்ட் டக் இன் யோர் ஷர்ட், ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் போடணும், பட்டன் போடணும், ஷூஸ் போட்டு ரெகுலர் ஃபார்மல் ஷூஸ் போட்டுட்டு வரணும், அண்ட் ஐ மஸ்ட் கேரி ஹேங்கர்சீஃப். இன்னைக்கு வரைக்கும் ஐ ஹேவ் திஸ். ஐ வேர் ஒன்லி ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட், ஐ டக் இன் மை ஷர்ட் அண்ட் ஐ வேர் மை ஷூஸ். இது இந்த ஒரு டிசிப்ளின் கொண்டு வந்தார். அது என்னன்னா உங்களுக்குள்ள ஒரு தோற்றத்தை மாட்ட போது உங்கள் கான்ஃபிடென்ஸை மாற்றுது. ஸோ ஐ குட் சி அ சேஞ்ச் இன் மை செல்ஃப். அடுத்தது வந்து டிசிப்ளின் கொண்டு வந்தார். ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு பூனல் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க, கிளாஸ் எல்லாரையும் கூப்பிட்டாங்க, நாங்கள் எல்லோரும் போனோம். ஹெட் மாஸ்டரையும் கூப்பிட்டுட்டோம், அவரும் வராரு, நீங்கள் வாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் இங்கே வந்து இறங்குறோம். கேட் பூட்டியிருக்கு, ஸ்கூல் கேட் பூட்டியிருக்கு. வெளியில் வந்து ஒரு ஆள் ஒரு கவர் கொடுக்குறோம். கவர் எடுத்து பார்த்தா டிசி. அவ்வளோதான். வி வர் ஆஸ்க்ட் டு லீவ் த ஸ்கூல். அன்னைக்கு த என்டையர் கிளாஸ் யார் யார் போனோம். இட் ஷுக் மீ அப். ஏன்னா மிட் ஆஃப் த இயர் டிசி கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும், எங்கே போகிறது, யார் என்ன பண்ணுறது, வீட்டில் போய் என்னத்தை சொல்கிறது, ஒரு ஃபியர் செட்டுன்னு ஆயிடுச்சு. ஐ ஹேட் டு லிட்டரலி கோ தேர், அப்பாலஜைஸ் டு ஹிம்
for what we have done. We gave an undertaking, we will never do such things again. இன்னைக்கு வரைக்கும் அந்த டைமிங் அந்த இது I maintain. I learned that discipline from him. So these various aspects, what I learned there, I wanted to bring here in my education institution. So வேற ரூபத்தில் அதை கொண்டு வந்து today in all my education institutions, we see all these aspects of it. Once you have these two, you can be somebody in life. You can definitely come up in life. பெற்றோர்கள் பெருசா விரும்புவாங்க, டிசிப்ளினா இருக்கு, ரொம்ப கட்டுப்பாடா இருக்காங்க, மிலிட்ரி மாதிரி குழந்தைகளை நடத்துறாங்கன்னா அப்பா ஒரு நிம்மதியான இடத்துல போட்டிருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்பெல்லாம் கொஞ்சம் கல்லூரி கடிக்கிறதெல்லாம் என்ன ரொம்ப நெருக்குறாங்க போட்டு, எங்க சுதந்திரத்தையே பறிக்கிறாங்கன்ற குரல்லாம். சார் இதே தான் எனக்கு தோணுச்சு என் ஸ்கூல்ல படிக்க போகும்போது. நாங்கள் இது எல்லாத்தையும் தாண்ட போகும்போது இன்னைக்கு when I look back at life, இதெல்லாம் தான் இட் ஹெல்ப் மீ டு பிகம் வாட் ஐ எம். ஸோ இன்னைக்கு என்னதான் அவங்க சொன்னாலும் நான் இன்னைக்கு பண்ணது, நான் வாட் எவர் ஐ வென்ட் த்ரூ, இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஒருத்தர் தே ஆர் கோயிங் த்ரூ இட். பட் டுமாரோ எவ்ரி ஒன் ஆஃப் தெம் வில் ரியலைஸ் தட் இஸ் த பெஸ்ட் திங் ஃபார் தெம் இன் லைஃப். அது லைஃப் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அது அனுபவம் 100%. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் டிசிப்ளினாக இல்லை, நாளைக்கு ஒரு வேலைக்கு போகிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டுக்கு இந்தியா போகிட்டு இருக்கு. அப்போ அந்த நேரத்தில் இதெல்லாம் தேவை. ஸோ இதில் வந்து 100% நான் மைண்டில் வச்சுருக்கிறது நடக்கும் எல்லாருக்கும் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு அது நல்லது நடந்துச்சுன்னா அது போதும் எனக்கு. ஐ ஒன் மை செல்ஃப். உங்களுடைய அனுபவம் அப்படின்றது திரைத்துறை சார்ந்து சினிமா ஃபீல்டில் இருந்து தான் இன்னொரு துறைக்கு வரீங்க, அந்த துறையிலிருந்து கல்வித்துறைக்கு வரீங்க. உங்க மாணவ அனுபவத்தை தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே அதுக்குள்ள வரீங்க. இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. த்ரூ அவுட் லைஃப் இப்போ எப்படின்னா நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், அங்கங்கே ஒரு நல்ல பூவை பார்க்குறோம், அது எல்லாத்தையும் எடுத்து நமக்குள்ளே போட்டுக்கணும். ஸோ இது அது ஈவன் டுடே ஐ எம் லேர்னிங். இட்ஸ் எவ்ரி டேஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. இப்போ நான் இன்னைக்கு போய் உட்கார்றேன்னா இன்றைக்கி ஒரு டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி வச்சு நம்ம எப்படி பண்ணுறது, இதை வச்சு நம்ம எப்படி அடுத்த ஜென்ரேஷனுக்கு எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பிகம் டெக்னாலஜி ஓரியன்ட், தொழில்நுட்பம் தான். ஸோ இந்த தொழில்நுட்பத்தை வச்சுட்டு எப்படி வந்து முன்னேறது, இதை எப்படி நம்ம காலேஜ்குள்ளே கொண்டாடலாம், இதை வெளியில் போய் படிக்கணும்னு தேவையில்லை, இதில் நீ எக்ஸ்ட்ரா நான் இதை சொல்லிக் கொடுக்குறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு சார்ஜ் யூ, பட் அட் த சேம் டைம் ஐ வாண்ட் யூ டு லேர்ன். ஸோ நீ வெளியில் போனேன்னா உனக்கு பெனிஃபிட் கிடைக்கும் ஒரு அதர்ஸ். இதில் இப்போ பிரைமரி ஸ்கூல் நீங்கள் போய் பார்த்துட்டு உடனடியாக நம்ம பொறுப்பு எடுக்கணும் அப்படின்னு அந்த கணம் யோசிச்சு பொறுப்பு எடுத்துட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்னென்னலாம் நீங்கள் இந்த உங்கள் அனுபவ பயணத்தில் செஞ்சு? ஃபர்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் கொண்டு வந்தேன். யூனிஃபார்ம் இருந்துச்சு, பட் யூனிஃபார்ம் கலரை மாற்றினேன். கலரை மாற்றினோட்டையுமே ஒரு லுக் மாறிச்சு. அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு சில பேர் கொஞ்சம் அஃபோர்டபிலிட்டி இல்லை. ஏன்னா ஐ ஹேட் டு கெட் ப்ராப்பர் டீச்சர்ஸ். அங்கே யாரோ டீச்சர்ஸ் போட்டிருந்தாங்க, ஒழுங்கான டீச்சர்ஸ் போட்டாங்க. அடுத்தது வந்து அதை வளர்க்கணுன்றது எனக்கு ஒரு ஐடியா. ஐ ஆல்வேஸ் திங்க் எவ்ரி திங் இன்க்ளூடிங் மை ஸ்கிரிப்ட் ஐ திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் மை அக்கௌண்டன்சி ஒன்லி. எனக்கு எல்லாமே ஐ எம் பேசிக்லி அன் அக்கௌண்டன்ட் பை ப்ரொஃபஷன். ஸோ என்னோட எந்த சிந்தனை போனாலும் அது அக்கௌண்டன்சியை லிங்க் பண்ணி தான் இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணலாம்னு சொல்லி ஒரு காஸ்டிங் போட்டோம். அந்த காஸ்டிங்கில் வருஷத்துக்கு ஒரு ரூம் கட்டணும்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இயரோட ஆஃப் டேக்கில் வி வர் ஏபிள் டு புட், அந்த ஃபர்ஸ்ட் இயர் முடிய போகும்போது ஐ வாஸ் ஏபிள் டு புட் ஒன் ரூம் தேர். பட் செகண்ட் இயர் மை ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பிகாஸ் ஆஃப் வாட் எவர் வி ஹவ் புட் இன் சைட். ஸோ நிறைய பேர் உள்ளார வர போகும்போது என்ன ஆயிடுச்சு, எனக்கு 2 ரூம் போடுற அளவு எனக்கு பணம் வந்துச்சு. ஸோ செகண்ட் இயர் போட்டோம்னா எனக்கு மொத்தம் 7-10 ரூம் ஆச்சு. 3ஆவது வருஷம் எனக்கு வந்து ஒரு ஃபுல் விங் போடுற அளவு எனக்கு பணம் வந்துச்சு. எனக்கு என்னென்ன ஐ டோன்ட் நீட் டு டேக் எனி மணி அவுட் பிகாஸ் எனக்கு இங்கே இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் earning me money in ஸ்டுடியோ ஏரியா. அது வந்து டோட்டலாக வரது ஃபுல்லாக அந்த காம்பவுண்டுக்குள்ளே போயிடும். ஸோ கம்ப்ளீட்லி எவ்ரி திங் வெண்ட் இன் டு இட். 4th year one full floor கட்டினேன், பில்டிங் ரெடி ஆச்சு. ஐ காட் மெட்ரிகுலேஷன் ரெக்கக்னிஷன். தென் ஐ வெண்ட் அகெயின் வித் ஃபர்தர் ரூம்ஸ் +2 ஒன்றொன்னா போட்டு கம்ப்ளீட்டாக வி டிட் த ஹோல் திங் கம்ப்ளீட்லி. இட் டுக் மீ அபவுட் 5-6 years 7 years ஒன் ஆச்சு. 7 yearsல ஹேட் மை ஃபர்ஸ்ட் பேட்ச் இஸ் கோயிங் அவுட். சின்ன குழந்தைங்கள வந்தவங்க பிகினிங்கில் ஆர்டர் பண்ணவங்க வெளியில் போகிறாங்க. ஓகே. ஸோ ஈவன் டுடே தே ஆர் இன் டச் வித் மீ, a lot of them through social media. And அப்பப்போ அவங்க பர்த்டே ஐ கிரீட் எவ்ரி ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் தேர் இன் மை சோஷியல் மீடியா ஐ கிரீட் தெம் ஆன் த பர்த்டே. ஒரு பிரைமரி ஸ்கூல் ஆரம்பித்து அது படிப்படியாக உங்களுடைய கல்வி நிறுவனங்கள் வளர்ந்துருக்கு, மெட்ரிகுலேஷன் அந்த அதுக்குள்ளே நுழையிறீங்க, கல்லூரி வரைக்கும் போகணும், விஸ்தாரமாக பண்ணிகிட்டே இருந்தீங்களா நீங்கள் அப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு? இது எப்படி ஆச்சுன்னா, ஆவிச்சி ஸ்கூலில் வந்து ஃபாதர் கொடுக்க போகும்போது எங்கிட்ட வந்து 7 தமிழ் மீடியம் செக்ஷன் இருந்துச்சு. அதில் 3000 பேர் இருந்தாங்க. ஆனால் அந்த 3000 பேர் வந்து அது என்ன எப்படி படித்தாங்கன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபுல்லாக இட் வாஸ் அ ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஸ்கூல் அது. ஸோ அதில் வந்து ஐ கட் டவுன் த ஸ்ட்ரென்த், ஐ பாட் இட் டவுன் டு 1000. தென் ஐ ஹேட் த ஃபுல் ஃப்ரண்ட் பில்டிங் என் கைக்கு ஃப்ரீயாக வந்துருச்சு. ஸோ அது என்ன பண்ணணும்னு தெரியாமல் 2 ஆப்ஷன், ஒன்று சிபிஎஸ்சி ஸ்கூல், இன்னொன்று கல்லூரி. லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ப்ரெஷரைசிங் மீ டு ஸ்டார்ட் அ சிபிஎஸ்சி ஸ்கூல் ஹியர். எனக்கு என்னமோ சம்திங் கெப்ட் டெல்லிங் மீ தட் ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் அ காலேஜ். அந்த சம்திங்ன்றது தான் ஒன்ஸ் அகேன் நீங்கள் சொல்றீங்க டெஸ்டினின்றது. காலேஜ் ஏன்னா இது லீஸ் லேண்டில் ஃபஸ்ட்டு எங்களது வந்து இந்த ஏவிஎம் சேரிட்டிஸ்லேருந்து லேண்டை லீஸ்க்கு எடுத்திருக்கோம், 100 years லீஸ். ஸோ இந்த லீஸ் பிரகாரம் யூ கேன் நெவர் ஸ்டார்ட் அ காலேஜ்.
இங்கே மாதிரி டெஸ்டினி எப்படிலாம் கூட்டிகிட்டு போது பாருங்க. ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. ஒவ்வொரு தடையும் போய் அங்கே போய் சொல்கிறது, அந்த பீரியடில் இருந்த மினிஸ்டரை மீட் பண்ணுறது, அவர் நான் பண்ணுறேன், நீங்கள் போய் அவரை போய் பாருங்கள், இவரை போய் பாருங்கள். அவங்க அதில் ஒரு ஆள் இதில் தெளிவாக கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஆள், அவங்க மட்டும் அங்கே இருக்கா, மற்றவங்க எல்லாம் மாறுறாங்க. அந்த இருக்கிற ஆள் மட்டும் நோ 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 நோன்னு போட்டுட்ருக்காரு. போட்டு ரிஜெக்ட் பண்ணி வந்துடுச்சு. ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. அப்போ மை சிஸ்டரோட ஏதோ ஒரு வெட்டிங்கோ என்னமோ வி வென்ட் டு எங்கேயோ ஆஸ்திரேலியா எங்கேயோ போயிட்டு திருப்பி வர வழியில் ஐ ஸ்டாப் பை அட் மலேசியா. மலேசியாவில் மை கிளாஸ்மேட், வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், வாஸ் த இந்தியன் ஹை கமிஷனர் டு மலேசியா, டிஎஸ் திருமூர்த்தின்னு அவர் பேர். அவர், நான் இன்னொரு ஃப்ரெண்டு 3 பேர் பேசும்போது, நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டார். ஐ ஜஸ்ட் டோல்ட் இந்த மாதிரி ஒன்றும் வேலையும் நடக்க மாட்டேங்குது, நாளைக்கு ஒரு ஆளை போய் நீ பாரு, அவர் ஏதாச்சும் உனக்கு பண்ணுவார், பண்ணலாம், நீ ட்ரை பண்ணி பாருன்னாரு. அடுத்தது அவர் சொன்ன ஆளை போய் பார்த்தா, ஹி இஸ் த சீஃப் செக்ரட்டரி. அவர் போய் கொடுத்தோடனே ஃபைலை கொடுத்தாரு. சொன்னார், ஹூ ஸ்டாப் திஸ் ஃப்ரம் ஹேப்பனிங், ஐ வில் சமன் த மினிஸ்டர் டுமாரோ அண்ட் ஆஸ்க் ஹிம் டு டூனார். அவர் யூஸ் பண்ண வார்த்தையை பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு. மேடம் வாஸ் நாட் அவைலபிள் தென், அந்த யூ நோ விச் பீரியட் ஐம் டாக்கிங் அபவுட். ஸோ அந்த பீரியடில் இவர் போய் பார்த்தோட்டு நெக்ஸ்ட் டே ஹி மேட் தம் இஷ்யூ அ ஜிஓ சேயிங் தட் லீஸ் லேண்டில் யூ கேன் இஷ்யூ காலேஜஸ், பிகாஸ் மெட்ராஸ் நீட்ஸ் 100-year லீஸ், நான் டர்னமேட்டபிள் லீஸ் இருந்துச்சுன்னா வி கேன் ஸ்டார்ட் காலேஜ்னு. அதுலேருந்து ஒரு நடக்கும்ன்றது மைண்டுக்கு வந்துச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு திருப்பி வி ஸ்டார்டட் ஆல் த ஒர்க் அகேன் அண்ட் பேப்பர் ஸ்டார்டட் மூவிங். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, திருப்பி வி ஹேட் சம் ஸ்மால் இஷ்யூ. அந்த அக்ரிமெண்ட்டில் பில்டிங் உள்ளே வரணுன்றது இல்லை. ஸோ அது திருப்பி அவங்க ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணி தே கேவ் இட் டு அஸ். கடைசியில் பேர் வைக்கணும்னு போகும்போது எனக்கு தட் இஸ் அ ரியல் மிரக்கல் விச் ஹேப்பன்ட் இன் மை லைஃப். நார்மலி எனிபடி வில் வாண்ட் ஹேவ் த நேம் AVM பிகாஸ் வி ஆர் நோன் அஸ் AVM. சம்திங் டோல்ட் மீ, அதை எழுதுகிற அன்னைக்கு, put the name as Avichi, because grandfather started the school அவங்களோட ஃபாதர் பேரில் ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்க ஃபாதரோட அவங்க ரொம்ப பாசம் எங்கள் கிராண்ட் மதர் தான் சொன்னாங்க. ஸோ அதை ஆரம்பிக்க போகும்போது அவங்க ஃபாதர், he must have been 12-13 years when he lost his father. He built the school when he was 50 years old, Avichi School. அந்த இடத்துல நான் ஆரம்பிக்கிறேன். I have no business to change the name of the school to AVM when AVM himself has named it Avichi. என் மைண்டில் something is telling me very strongly to name it only Avichi. அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் Avichi is a brand. எப்படி AVM ஒரு பிராண்டோ, Avichi is a brand in education. ஓவர் 1963 ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பாருங்கள், இவ்வளோ பசங்க பாஸ் அவுட் ஆகிருக்காங்க. வேர்ல்டு ஓவர் தெர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் Avichi. There are collectors, there are doctors, there are counselors in England, there are people working in different walks of life, business people, professionals. So many people have gone out of the school. I don't have any business to change the name to AVM. ஒரு இடத்துல சொன்ன ஒரு இடம் ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம். என்னோட படம் பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி ஒரு 500 கோடி ஏர்ன் பண்ண கூட நான் அவ்வளோ சந்தோஷப்பட மாட்டேன். ஆனால் ஒரு பையன் வெற்றிகரமாக அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் நம்பிக்கையோடு, அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு. அது கல்வியாளருக்கே உரித்தான ஒரு நெகிழ்ச்சியான சந்தோஷமா. எனக்கு தெரியல அது எப்படின்னு. நான் இங்கேருந்து அங்கே அஃப்கோர்ஸ் எனக்கு சினிமாவில் வி மேக் அ பிக்சர் ஹிட் ஆகுது, அது மொமெண்ட்ரி சந்தோஷம். அதுக்கப்புறம் அந்த படம் முடிச்சாச்சு, அடுத்த படம் திருப்பி போனோம், அது ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு தெரியாது. இந்த தடுமாற்றம் என்னைக்கோ ஒரு நாள் தோல்வியை சந்தித்தே தான் ஆகணும், வேற வழி கிடையாது. எவ்வளோதான் ஜெயிச்சாலும் தோல்வியை கடைசியில் சந்திக்கணும், அதுதான் சினிமா. அண்ட் நீங்கள் பாருங்க, எவ்வளோ கிளைம் பண்ணவங்களும் சும்மா இருந்திருக்காங்க, இன்க்ளூடிங் கிராண்ட் ஃபாதர். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே படம் வேணான்னு நிறுத்திருக்காங்க. சினிமான்றது இட் இஸ் நாட் நிரந்தரம். ஆனால் கல்வின்றது நீங்கள் ஒருத்தருக்கு ஒன்று சொல்லிக் கொடுத்துட்டிங்கன்னா ஹிஸ் லைஃப் வில் சேஞ்ச் கம்ப்ளீட்லி. இது நான் செவரல் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பார்த்துருக்கேன். அந்த ஒரு ஆஸ்பெக்டை நீங்கள் அந்த சைல்டுக்குள்ளே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா 100% the child will be somebody in life. கொண்டு வந்திருக்கோம் ஒரு ஸ்லோகன், பட் அந்த ஸ்லோகன் செய்கையில் கொண்டு வந்திருக்கோம். மை காலேஜ் கிளாஸ்மேட்ஸ் ஆர் ஹெல்பிங் மீ இன் இட். ஃப்ரம் நோபடி டு சம்படி. இப்போ சமீபத்தில் ஃப்ரம் நோபடி டு சம்படின்றது ஒரு குவாரி ஒர்க்கரோட பெண். ஷீ கேம் ஃபார் அட்மிஷன். அப்போ வி வர் ஜஸ்ட் டிஸ்கஸிங். அந்த பொண்ணுக்கு மார்க் நல்லா இருக்குது, ஆனால் ஒரு வருஷம் அது படிக்கலை. ஸோ அது என்ன ஏதுன்னு கேட்டோம். தென் தே செட் தட் ஷி டிடன்ட் ஹேவ் எனஃப் மனி டு ஸ்டடி. 2 டாட்டர் இந்த குவாரி ஒர்க்கர் லேடிக்கு, ஒரு ஓல்டர் யங்கர் டாட்டர். ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் தான் படிக்க அனுப்ப முடியும். ஸோ அங்கே இந்த பொண்ணு படித்து நல்ல மார்க் வாங்கிருச்சு ஸ்கூல் ஃபைனலில். சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நான் செட் வி வில் சப்போர்ட் ஹர்ன்னு. கிளாஸ்மேட் ஆஃப் மைண்ட் ஃப்ரம் துபாய் கால் ராம்குமார், அவர் சொன்னார் ஐ வில் டேக் ஹர் ஓவர். ஓகே யூ டேக் ஹர் ஓவர், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பண்ணுறதும் ஓகே, நீங்கள் பண்ணுறதுனால ஓகேன்னா. ஸோ யூ டுக் ஓவர். அந்த வருஷம் தீபாவளிக்கு அந்த பொண்ணுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கொடுத்தாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோலாம் பண்ணது. அந்த பொண்ணு மூஞ்சில் ரியாக்ஷன் கூட இல்லை. ஏன்னா அந்த லெவலில் அவங்க எதுவுமே பார்த்ததில்லை. ஷி ஹஸ் கிராஸ்ட் ஹாப்பினஸ், சேட்னஸ் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி ஒரு ரியாக்ஷன் இல்லாத ஒரு இது.
அப்படியே பிளாங்காக நின்றுட்டு இருக்கு. நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். அந்த பையன் அவ்வளோ எக்ஸைட்டட் அங்கே இருக்கான். பட் அந்த பொண்ணுகிட்ட ரியாக்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் அந்த மார்க்ஸ் பார்த்தோம். ஷி வாஸ் நாட் டூயிங் வெல் இன் இங்கிலீஷ். ஏன்னா தமிழ் மீடியமில் படிச்சிருக்கு. அப்புறம் இங்கிலீஷை படிக்க வச்சு அப்புறம் அனதர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அந்த பொண்ணை கொண்டு போய் சிஏ இன்ஸ்டிடியூட்டில் போட்டு பண்ணி டுடே அசென்ஷியரில் ஷீ இஸ் காட் அ ஜாப். ஃப்ரம் அ குவாரி ஒர்க்கர் டு அசென்ஷியர். Nobody to somebody. She will grow further. The idea of my friend is to even take her to Dubai. The point is, she has to claim, but we can hold her hand and take. In the happiness, 100% cinema la varadu. I am sort of enjoying myself working இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமா அதுல இப்போ கல்வி உலகம் பயணம், உங்க கல்வி குழுமங்களோட வெற்றி அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய விளையாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து விளையாட்டு நேரத்தெல்லாம் குறைச்சு பிஇடி பீரியடெல்லாம் குறைச்சி படிக்கணுன்றப்ப நீங்க ரொம்ப அதிகமாக விளையாட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது காரணம்? ஒரு ஆர்மி ஆஃபீஸரை மீட் பண்ணேன். சோல்ஜர் இஸ் நாட் அ பிக் ஆஃபீஸர். அவர் சோல்ஜரை நான் மீட் பண்ணேன். அந்த சோல்ஜர் எப்படின்னா எங்கிட்ட சொன்னது, அவங்க டெய்லி பாஸ்கெட் பால் விளையாடுவாங்க. அவங்களோட அப்போசிஷன் வந்து பாகிஸ்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. திஸ் வாஸ் இன் டேராடூன், அவங்க ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டில். ஸோ டெய்லி போய் பாஸ்கெட் பால் விளையாட பாகிஸ்தானை ஜெயிக்கணும். ஸோ அந்த மென்டாலிட்டியில் வளர்ப்பும் போது உங்கள் மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுது. இந்த சோல்ஜர் வந்து ஹி லேட்டர் ஆன் கோஸ் டு வார். இது நடந்த கதை. இது கார்கில் வாரில் போகிற இடத்துல பாம்பு பிளாஸ்ட் ஆகுது. பாம்பில் வந்து இவர் தூக்கி எறியப்படுறாரு. டோட்டலி டிஸ்ஃபிகர்டு இந்த பாம்பு. பிரெயின் மோத கொண்டு ஷிஃப்ட் ஆயிருக்கு. இதனால பல சர்ஜரி ஹி ஹேட் டு அண்டர்கோ. பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவரோட லைஃப்ல அம்பிஷன் வந்து டு டிரைவ் த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பாஸ் த ஹிமாலயாஸ்ல. அது இந்தியாவில் தான் இது இருக்கு. வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோட்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அங்கே வந்து இந்த மாருதி காரில் போகணுன்றது அவரோட அம்பிஷன். அது இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ஆப்ரேஷன்லாம் நடக்கும்போது உள்ளே இருக்க வழியில் எப்படி பாகிஸ்தானை ஜெயிக்கணுமோ அதே மாதிரி இந்த காரை ஓட்டிட்டு போகணுன்ற அந்த டிட்டர்மினேஷன் பில்டப் ஆயிடுச்சு. ஸோ திஸ் டிட்டர்மினேஷன் இஸ் கான்ஸ்டன்ட்லி ஒர்க்கிங் ஆன் ஹிஸ் மைண்ட். ஐ ஹேவ் டு டூ. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு சர்ஜரி எல்லாம் முடிச்சுட்டு கான்ஷியஸ்னஸ் வரப்போகும்போது பார்த்தா ஹி இஸ் டோட்டலி அந்த பேக் நர்வ் கட் ஆயிருக்கு. ஸோ கீழே ஃபுல்லாக ஹி இஸ் பிகம் பேரலைஸ்ட். செயல்படாது, கீழே எதுவுமே செயல்படாது. இவர் வந்து ஒரு சேரில் தான் உட்காந்து போகலாம். ஆனால் அந்த உள்ளே இருந்த அந்த ஒரு தாக்கம், வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பாஸ் கிளைம் பண்ணுன்றது, அந்த பாஸ்கெட் பால் கோர்ட்டில் போட்ட ஒரு விஷயம், இதெல்லாம் சேர்ந்து மைண்டில் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. தான் கிளைம் பண்ணணும். இந்த இதே மாருதிக்கார ஹேண்டிகேப் கேட்டகரியில் போகக்கூடாது. அதை மாடிஃபை பண்ணி கியர் ராடு, கார் பழைய காலத்துக்கு ஹேண்ட் கியர் இருக்குல்ல, அதுக்கு இப்படி அமுக்குனா ஆக்சலரேட் கீழே போகும், இப்படி அமுக்குனா கிளச்சு கீழே போகும், இந்த பக்கம் போட்டிங்கன்னா இந்த பக்கம் கியரை மாற்றணும். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அவர் பண்ணுற வேலை. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு விளையாண்டு இந்த காரை ரெடி பண்ணி ஹி பர்ஃபெக்டட் ஹிம்செல்ஃப். ஹி ட்ரோவ் அப் த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பாஸ். நான் கேள்வி கேட்டது அவர்கிட்ட, வேர் டிட் யூ லேர்ன் இட்னு. இந்த பாஸ்கெட் பால் கோர்ட். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனால எப்படி மைண்டை ஸ்ட்ராங் ஆக்க முடியும்? நீங்கள் வெறும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா யூ கேனாட் டூ இட். ஸோ ஐ ஹவ் டேக்கன் மை ஃபோக்கஸ் ஆன் ஸ்போர்ட்ஸ். கிரிக்கெட் அகாடமி ஒன்று நடத்துகிறேன். தென் ஐ ஹாவ் அ பாஸ்கெட் பால் very strong presence of my school in basketball statewide. We do it very strong. This year we are planning to start even girls college level. We want to start basketball. Coco we are a state team. Madras we are very strong. So we have a quota for sports in the college. So எனக்கு என்னன்னா அடுத்த தலைமுறைக்கு இதை நான் உள்ளர போட்டேன்னா படிக்கிறதுல சில பேர் தான் வர முடியும். ஆனால் இதில் எவ்வளோ தொலை உங்கள் டிட்டர்மினேஷன் ஒர்க் பண்ணும். ஸோ வேறவர் நான் போனேன்னா இந்த கதையை நான் பல தடவை ரிப்பீட் பண்ணுறேன். எதனாலன்னா ஸ்போர்ட்ஸுக்கு இந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம டிஎன்ஏவே மாறும் அதில். கிரேட் சார். ஒரு கலைத்துறை, கல்வி உலகம் ரெண்டுலையுமே வந்து பயணம் செய்கிறது, அதுவும் வெற்றிகரமாக ஒரு பெரிய பிராண்டை உருவாக்குறது அப்படின்றதெல்லாம் சாதாரணமானதல்ல. ரொம்ப அசாத்தியமான அனுபவ பயணம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய எதிர்கால நோக்கங்கள் எல்லாம் வெற்றியடைய எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக நெஞ்சமன் நிறைந்த வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணி உங்கள்கிட்ட பேசினதில். எனக்கு வந்து இது மாதிரி மேட்டர்ஸ் ஒரு 10 பேருக்கு அடையணும், இவங்களுக்கு நன்மை அடையணும். அடுத்த தலைமுறை தான் நம்ம கண்ட்ரி இஸ் டிபெண்ட் ஆன் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அவங்களுக்கு நம்ம எப்படி இதை ரீச் பண்ணி எப்படி நம்ம எல்லாருமே இது ஒன்றா சேர்ந்தாதான் சார் இந்தியா. கிரேட் சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்ன நேயர்களை, வித்தியாசமான ஆளுமைகளின் அனுபவங்களை கேட்குறப்ப, அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை கேட்குறப்ப, சார் சொன்ன மாதிரி வாழ்க்கை பல நேரங்களில் நம்ம அழைத்து செல்கிறது. அந்த பயணம் அப்படின்றது சிலிர்ப்பாக இருக்கிறது, நெகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த அனுபவங்களை தேடி தான் பேசும் தலைமையும் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறது. வித்தியாசமான ஆளுமைகளின் அனுபவங்களை தேடிய இந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.